ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் ஜாயின் பண்ணிட்டு ஒன் ஆர் 2 வீக்ஸ்ல வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஜிம்முக்கே போகாம குயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து கன்சிஸ்டன்ட்டா நம்ம பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டா இருந்தால் மட்டும் தான் ரிசல்ட் வரணும்னு நமக்கே தெரியும். ஆனால் ஏதாவது சில ரீசனுக்காக நம்ம என்ன பண்றோம், அதை வந்து குயிட் பண்ணிடுறோம். அதனால நம்மளோட டைம், மணி எல்லாமே கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போ வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து ஈஸியா 1 ஆர் 2 வீக்ஸ் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். டிஃபரெண்ட் பாடி டைப்பை பொறுத்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்க உடனே ஜிம் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. லைக் அதுல வெயிட்ஸ்லாம் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின் வரும். அதனால நிறைய பேர் வந்து ஜிம் வந்து குயிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டயட் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லிட்டு அதையும் வந்து குயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, குயிட் பண்ணியிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கும்போது பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு சின்னதா கிரவுண்ட் இருக்கும். ஸோ நீங்க ஸ்டார்டிங் ஸ்டெப்பா என்ன பண்ணுங்க, மார்னிங் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்க. அப்படியே அந்த வாக்கிங்கோட ஒரு புஷ் அப்ஸ், புல் அப்ஸ், ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை டெய்லி ஆட் பண்ணிட்டு வாங்க. டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் உங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுங்க, ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 1 hour உங்க வாக்கிங் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு சின்ன சின்ன கிரவுண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. அண்ட் ஹீட் எக்ஸசைஸ் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்க இந்த 1 ஆர் 2 வீக்ஸ்ல நீங்க பண்ணும்போது உங்க ஃபுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஆன சுகர்ஸ், ப்ராசஸ் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கட் டவுன் பண்ணிட்டு வீட்டில் நார்மலா சமைக்கிற ஃபுட்ஸோட நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ்க்காக எக்ஸ், அப்புறம் ஃபைபர்ஸ்க்காக சில வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளேயே நிறைய டிஃபரன்ஸ் வந்து உங்க பாடியில சேஞ்சஸ் வரதை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. நீங்க அடுத்த ஜிம் தான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை. இந்த விஷயங்களை உங்களால ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்டா பண்ண முடியுது, என்னால சில விஷயங்களை வந்து என்னோட உடம்புக்காக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்போ போய் ஜிம் ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் உங்க பாடி அந்த 1 to 2 months நீங்க வந்து கன்சிஸ்டன்டா பண்ணிருக்கீங்க. உங்க பாடி நீங்க ஜிம் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பண்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல இருந்து பக்கமா இருக்க எந்த ஜிம் இருக்கோ அங்க போய் ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து ஈஸியா ஆக்சசிபிளா இருக்கும். ஈஸியா நீங்க உங்களால வந்து போயிட்டு வர முடியும். நீங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரமா போயிட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க இருந்து அவ்வளவு தூரம் நான் போக முடியாது, எனக்கு டைம் ஆயிடுச்சு, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து ரீசன் சொல்லிட்டு குயிட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனே சொல்லாம உங்களால ஈஸியா பண்ண முடியிற விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க. கன்சிஸ்டன்டா பண்ணா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சிலருக்கு ஈஸியா வைக்க வரும், சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவங்களோட பாடி டைப்ஸை பொறுத்து அண்ட் என்ன மாதிரியான டயட்ஸ் அண்ட் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்றாங்க பொறுத்து தான் வந்து அந்த ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்களும் ஒரு கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி வீடியோ லைக் போட்டுருங்க. See you in the next video guys.